வந்து பல்ல கட்டிட்டு அடிக்கிற அப்படி அடிச்சேடா உனக்கு என்னடா தண்ணி வந்துருச்சு ஆளே முகரையும் பாரு நல்ல ஒரு கிலோ கறி தின்னு போட்டு மூடு அப்புறம் அண்ணா அண்ணலகா தூரு வெம்பலகான்னு எனக்கு ஒரே பொம்பளை கூட பிடிக்கிறதா ஏண்டா அடுத்து போட்டா ஊர் இடத்துக்கு இங்க பாரு நல்லா இருக்கிறியா பாடி போடுன்னு கேட்டா நான் வேற மாதிரி கேட்பேன் சரி ஆண்டா விடு எல்லாம் மேல வந்தாலும் அவளை தடை எலும்பு நெசிக்கு போயிடும் சொல்லாயா பேசக்கூடிய வீண் வார்த்தைகள் போனால் போகட்டும் ஏண்டா அப்படி இல்ல கொஞ்சம் குளிருக்கு நாட்டுக்கு நாடு மகா நாடு தெய்வலோகத்தில் கூடினால் தேவர் சபை இந்த பூலோகத்தில் கூடினால் புண்ணியமான சபை முன்பதாக ஆணாக பிறந்திட்ட அப்பன்மார்களோ பெண்ணாக பிறந்திட்ட யமதர்மை தாய்மார்களோ சிறியார் பெரியார் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளோ கடலை போல் சூழ்ந்துள்ளார் ஏன் என்ன காரணம் எதுக்கு வசதி எதையும் படிக்கிறதுக்கு வசதி உண்டாயா பாருதா ஜிஹெச்சில் பாரு பெட்ல சேர்த்தன மாதிரி எதற்காக கூத்து வச்சுக்கிறாங்க யாருக்கு படிச்சா தாய தெரியும் எனக்கு என்ன தெரியும் கண்ணம்மா கண்ணம்மானே போட்டுக்கிறாங்களா அதாவது எழுதிக்கிறாங்களா சுவப்பா சுவப்பானா என்னடா அப்படி அழுப்ப இதெல்லாம் படிக்கணும் இங்க பாரு உன்னை பாத்துக்கிட்டு தான் எனக்கு நல்லா தான் இன்று எதற்காக இந்த நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார் என்னத்துக்கு அப்படி என்றால் ஒடுவ மரத்து முனியப்பன் இன்னும் கந்துக்காரர் காடு திருவாலை கவுண்டர் வகையாறுல ஒன்றாக சேர்ந்து சரோஜா அவர்களும் கோவிந்த் அவர்களும் ஒன்றாக சேர்ந்து ஓரிரவு நாடகம் வைத்துள்ளார் எல்லாத்தான் பொட்டி பொட்டியா பணம் வச்சிருந்தாலும் பேர் சொல்லாது ஆமா ஆமா அதனால அப்படி ஒன்றாக சேர்ந்து இன்று ஓரிரவு நாடகம் வைத்துள்ளார் இன்று வைத்துள்ள நாடகத்தின் பெயர் என்னமா எப்படி மகாபாரதத்திலே ஒரு பாகமாக விளங்கி வரக்கூடிய திரௌபதா துயில் இல்லை என்றால் பாண்டவர்கள் சபதம் பாஞ்சாலி சபதம் சரிமா இந்நாடகத்தில் நான் வந்த படையா நான் யார் எமது பெயர் என்ன யாரு எங்கூத்தியா உன் கூத்தியா கொங்கராபுரத்துல இருக்கிற மொண்டி கூத்தியா அவ செத்து போயிட்டா லாரிக்கார முந்தானே இட்லிக்கார வச்சிருந்து பைப்பாத்திரி போட்டு அரைச்சு விட்டான் யாருன்னு தெரியுமா யாரு
அக்னியில் தானிதித்த நான் உக்ர வீர சக்தி. உக்கர வீர சக்தி. ஆமாடி. மச்ச விளையலைக்கு உச்சமில்லாத ரூபி. வாழ பருவமுள்ள சோழ குயில போல என்னுடைய பெயர் தான் ரோபதா பாஞ்சாலை என்று சொல்லலாம். பாஞ்சாலை. அப்படி இருந்தாலும் அழகான பத்தினி பாஞ்சாலியை 10 மாதம் 300 நாள் அங்கத்தில் ஈண்டெடுத்தாங்க. தாய் தந்தை யாரு? நான் எப்படி பிறந்தவர் தெரியுமா? நான் யாரால பிறக்கப்பட்டவன்? யாரால சொல்லட்டுமா? கூத்தாரமும் ஆள்லயே தெரியல. இந்த பொம்பளை தானே மத்தாளக்காரன் கொள்ளக்காரன் வரமாட்டாங்க. என்னத்த கண்டுக்கிட்டாங்க போட்டுட்டு வெளுக்கு வெளுக்கு இருக்கிறாங்க. உன்னை எவ்வளவு அருமை ஊதிக்கிட்டாங்க. மத்தாளக்காரன் வாயை கச்சிக்கிட்டு அடிக்கிறான். கொள்ளக்காரனுக்கு அப்படி நீதிக்கிட்டே ஊதிக்கிட்டு இருக்கிறான். நாளையில இருந்து இந்த மாலை சொல்றேன், நல்லா கேட்டுக்க. நாளையில இருந்து இந்த மாலம் நம்ம வேற வேற மத்தாளக்காரன் கொள்ளக்காரன் கூப்பிட்டாங்க. அவருக்கு ஜாலிதா கொண்டு வந்துச்சு. ஜாலிதா ரெண்டு பேருக்கு ஒரு ஜாலிதா. உனக்கு என்ன பண்றது இப்ப? பண்ணுதப்பா. என்ன நோக்காடா? இல்ல இல்ல போ ஆளப்பாரு. எந்த கடையில பேண்ட் எடுத்த? அதுதான் கிழிஞ்சு போச்சுப்பா. இத புதுச்சு எப்ப வாங்கின? இந்த பேண்ட் எடுக்கிறதுக்கு கொங்கனாபுரத்துல 2 மணி நேரம் நின்றுட்டு இருக்கிறோம். அண்ணா நான் எப்படி பிறந்தவள்? என் மாங்களோட பேரோ பாஞ்சாலி சொல்றீங்க. நீங்க எப்படி பிறந்தீங்க? நானோ பாஞ்சால ஏகத்தின் வழியாக பிறந்தவள். சரி, இதோ அந்த ஏகம் எப்படி செய்தார்கள்? பாஞ்சால மன்னனுக்கும் கோகிலா தேவிக்கும் புத்திரஸ்தானம் என்பதே கிடையாது. பாஞ்சால மன்னனுக்கும் கோகிலா தேவிக்கும் புத்திர பாக்கியம் இல்லை. என்ன பாக்கியம்? புத்திர
பாக்கியம் குழந்தை பாக்கியம் அடடே. இல்லை என்று யாகத்தை செய்தார். ஆ. அந்த யாகத்திலே முதலாக யார் பிறந்தார்? யாரு? என் அண்ணனாகப்பட்ட துஷ்ட தூய்மன் பிறந்தார். அந்த யாகத்தில் ஆமாடி. ஆ. இரண்டாவது ஆ. இந்த பத்தினி பாஞ்சாலி நான் பிறந்தேன். நீங்க ஆமாடி. சபாஸ். நான் மட்டுமா பிறந்தேன்? ஆ. என்னுடன் பிறந்தது என்னென்ன பிறந்தது? என்ன? ஒரு வில்லும் ஒரு சொல்லும் பிறந்தது. ஒரு வில்லு ஒரு சொல்லும். ஆமாடி. ஆ. அந்த சொல்லின் பெயரோ ஆ. கொலினி என்று சொல்லலாம். அட பொலினி அப்படி என்றால் கொலினி என்றால் கொல்ல பிறந்தவள். கொல்ல பிறந்தவள். ஆமாடி. ஆஹா. அப்படி இருந்தாலும் நான் பிறந்த உடனே ஆ. நான் வளர வளர அந்த வில்லும் வளர்ந்து கொண்டே போனது. சண்டாளா அம்மாள்து வளர வளர வில்லு வளருதான். நான் வளர வளர அந்த வில்லும் வளர்ந்து கொண்டே போனது. என்னுடைய தந்தையாராகப்பட்ட பாஞ்சால மன்னோட கட்டளை எப்படி இந்த வளையாத வில்லை யார் வளைக்கிறார்களோ அவர்களுக்கே இந்த வஞ்சியலை மனைமுடித்து தருவேன் என்று சொன்னார். வளையாத வில்லை யாரு வளைக்கிறாங்களோ ஆமாடி. அவங்களுக்கு எங்க பெண்ணு இந்த வஞ்சியலை மனைமுடித்து தருவேன் என்று சபதமிட்டார். கட்டளை இட்டார். கண்ணம்மா அப்படி இருந்தாலும் இந்த வளையாத வில்லை யார் வளைத்தார் தெரியுமா? சொல்லட்டுமா? அம்மா இந்த வளையாத இந்த வளையாத வில்லை வளைத்தவர் யார் என்று தெரியுமா? யாரு? சரியான சந்திரகுலம், கொடுத்தவராத குருகுலம், ஐவர் பஞ்ச பாண்டவர்கள். சரி, இருவருக்கு மூத்தோர் இருவருக்கு இளையோர். எப்படி நடுப்பிறந்த நாயகன் ஆனால் அழகு மன்ன அர்ஜுன மன்னனையே நான் திருமணம் செய்து கொண்டேன். சரிமா கண்ணம்மா. அப்படி நான் திருமணம் செய்து ஒருவரை மாலையிட்டு நான் ஐவருக்கும் தேவியானேன். ஏமா இது நல்லா இருக்குதா? ஏண்டா ஒருவனுக்கு ஒருத்தி தான், ஒருத்திக்கு ஒருவன் தான். அப்படியாப்பட்ட உலகத்துல ஒருத்தனை மாலையிட்டு 5 பேத்துக்கு நீ போய் பொழைக்கிற, அது அறியாத பத்தினிங்கிற. ஆமா, அது எப்படி? அது எப்படி கேட்கிறேன் கண்ணம்மா. என திருமணம் செய்து தன்னுடைய கணவராகப்பட்ட இல்லத்துக்கு என அழைத்து சென்றிருக்கும் பொழுது என்னுடைய மாமியாராகப்பட்ட குந்தி தேவி என்ன செய்தார்? அரண்மனையிலே இருந்தார். என்ன அர்ஜுன மன்னன் திருமணம் செய்த அரண்மனைக்கு சென்ற பொழுது அர்ஜுன மன்னன் தாயாகப்பட்ட குந்தி தேவி கிட்ட சொன்னா, அம்மா நான் அழகிய ஒரு கனி கொண்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படி என்று சொன்னார். மகனே அது கனியானதற்கு இருக்குது, நீங்க 5 பேரு பங்கிட்டு சாப்பிட்டுக்கோங்கப்பா என்று என்னோட மாமியாகப்பட்ட குந்தி தேவி சொன்னார். சொன்ன உடனே கண்ணம்மா என்னுடைய கணவராகப்பட்ட அர்ஜுன மன்னர் சொன்னார், என்னானே அம்மம்மா நான் கனி கொண்டுட்டு வரல, அழகிய ஒரு கன்னி பெண்ணை கொண்டுட்டு வந்திருக்கிறேன். கனி கொண்டாடுற அழகிய கன்னி பெண்ணு. ஆமா அப்படி என்று சொல்ல என்னுடைய மாமியாகப்பட்ட குந்தி தேவி சொன்னா, மகளே நாமனே சரியான சந்திரகுலம், கொடுத்தவராத குருகுலம், நான் சொன்னதா ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன். அது நீங்க கனியாக இருந்தாலும் சரி கன்னி பெண்ணாக இருந்தாலும் சரி ஐவரும் பங்கிட்டுக்கோங்கப்பா என்று சொன்னார். அவரு சொன்ன வார்த்தை கண்டுபட்டு நான் ஒருவரை மாலையிட்டு ஐவருக்கும் தேவையானே. அப்படி இருந்தாலும் நான் எப்படி ஐவருக்கு அழியாத பத்திரி என்று நிரூபிச்சு காமிக்கிறேன் கண்ணம்மா. நானே அக்னியில் பிறந்தவள். ஆமா, 1 வருடம் ஒரு கணவரிடம் வசித்து வருவேன். அக்னி தீமூட்டி எந்த புறமாக இருந்து அந்த புறமாக சென்றால் ஒரு அழகிய கன்னி பெண்ணாக மாறுவேன். மறுபடியும் இன்னொரு போய் உல்லாசமா இருக்க 1 வருடம் இருப்பேன். இதுதான் என்னுடைய வேலை. ஐவரையும் மாலையிட்டு 5 பேர் சொல்றீங்களே, யார் யாரு? தர்மர், பீமர், அர்ஜுனன், நகுல, சகாதரன் என்று சொல்லக்கூடிய என்னுடைய கணவர்மார்களோ 5 பாலர்கள். சரி, அப்படி இருந்தாலும் ஓடி ஓடி வந்திருக்கிறியே, என்ன காரணம்? கடைசியா வழங்கப்பட்ட கணவர் கணவர் கூப்பிட்டாரா? சகாதரன். போலாமா? ஆகட்டும்.
மல்லிகை முல்லிகை குங்குமந்தரம் என்று சொல்லக்கூடிய பலஜாதி முல்லை பிடித்து வந்து தங்களுடைய பாதங்களை பன்னீரால் கழுவி எடுத்து பட்டாடியால் பிடித்து உங்க திவ்ய பொற்படி பாதங்களுக்கு இந்த பாஞ்சாலி அடிப்படையிலேன்னு சொன்னாங்க. மன்னா தேவி எப்படி அப்படி இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்கட்டுமா? யாரு? என்னுடைய வீட்டுக்காரடா. அப்ப கோயில்ல வச்சனோட பையலையா? பக்கத்துல நில்லு. ஏன் இல்ல எப்படி இது பண்ணில்லு? என் புருஷன்டா அவரு. நீ செய்வி அவன் செய்வானா? பலகாரமா சோடி கொடுத்தாருமாயா. அவருக்கு வளர்ச்சி இல்லடா. நம்ம செட்ல யாருக்கு தான் வளர்ச்சி இருக்கு? எல்லாம் ஒரே தரம். மன்னா அப்படி இருந்தாலும் தங்கள்கிட்ட ஒரு வாய் வார்த்தை கேட்கட்டுமா? அரண்மனையிலே இருந்த தேவியாலை ஆயிரம் ஆயிரம் தாதிமர்களை விட்டு என வரவழைத்த காரணம் என்ன சுவாமி? அண்ணன் கூப்பிட்டார். என்னுடைய மூத்த கணவராகப்பட்ட தர்மநந்தர் கூப்பிட்டாரா? அப்படியா? போய் பார்க்கலாமா?